சென்னை எழும்பூர் அல்லிக்குள வளாகத்தில் உள்ள பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் சசிகலா குடும்பத்தினர் மீதான 9 வழக்குகள் விசாரணையில் உள்ளன. அவற்றில் 4 வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தன. டிடிவி தினகரன் தொடர்பான 2 வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது அவர் கைது செய்யப்பட்ட தகவலை அமலாக்கத்துறையினர் உரிய ஆவணங்களுடன் முறையாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதி தான் ஊடகங்கள் மூலம் மட்டுமே அந்த தகவலை தெரிந்து கொண்டதாக கூறினார். மேலும் இறுதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமலாக்கத்துறையினர் வரும் 12ஆம் தேதிக்குள் ஆவணங்களை தாக்கல் செய்து மனு தாக்கல் செய்தால் மட்டுமே உரிய அனுமதியுடன் தினகரனை ஆஜர்படுத்த செய்யும் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று தெரிவித்தார். பாஸ்கரன், சுதாகரன் தொடர்புடைய வழக்கு ஒன்று இன்று விசாரணைக்கு வந்தது. பாஸ்கரன் ஆஜரான நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி ஆகியோருடன் பெங்களூரு சிறையில் இருக்கும் சுதாகரன் ஆஜராகவில்லை. இதையடுத்து சுதாகரனை உரிய அனுமதியுடன் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஆஜர்படுத்த அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். நடராஜன், பாஸ்கரன் ஆகியோர் தொடர்புடைய 1.84 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு தொடர்பான வழக்கில் உடல்நலக்குறைவு காரணமாக நடராஜன் ஆஜராகாததால் விசாரணையை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.